இன்றைய வசனம். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் உலகத்தையும் பூமியையும் உண்டாக்குனவர். அவர் சிருஷ்டிகர். அவர் மூலமாதான் இந்த உலகம் உருவாயிற்று. எனவே அவர் மனுஷர் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அவர் நம்மிடத்தில் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. எனவே அவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற வசனத்திற்கு ஒப்பாக அவர் மனுஷர் கைகளில் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் செய்வதில்லை என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. எனவே பிதாவாகிய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர் சிருஷ்டிகர். அவர்தான் நம்மை உண்டாக்கினவர். அவரை நாம் பணிந்து தொழுது கொள்ள வேண்டும்.